10% of cancers are blood-related cancers. அடல்ட்ஸ்க்கு கேன்சர் வருது, அது சிம்டம்ஸ் நம்ம பார்த்துலாம். பட் குழந்தைங்களுக்கு அப்படின்னும் போது என்ன பர்டிகுலரா பேரண்ட்ஸ் நோட் பண்ண வேண்டிய இந்த ஏர்லி வார்னிங் சைன்ஸ்னு இருக்கும்ல, அது என்னவாக இருக்கும்? அன்யூஷுவலாக காய்ச்சல் கேம 1 வாரம் 2 வாரம் இருந்துகிட்டே இருக்குது, இது ஒரு ஏர்லி சைன். சடனாக நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு குழந்தை சிவியர் பெயின், பேக் பெயின் அப்படின்னு சொல்லி, இல்லை கால் நடக்க முடியல, என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லி விளையாடலாம் நிப்பாட்டிட்டு உட்காந்து படுத்தே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். 2 வாரம் 1 வாரம் முன்னாடி நல்லா இருந்த குழந்தை வந்து திடீர்னு சடனாக ரொம்ப சீரியஸ் லெவலுக்கு சிக் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டைப்பாக இருக்கவங்க கேன்சருக்கு நம்ம உடனடியாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். நெறிக்கட்டிகள் அதிகமாக புதுசாக வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் த பாடியில் வர்றது, இடுப்பு வலி, கால் வலின்னு சொல்லி அன்யூஷுவலாக இருக்கிறது, ரத்த சோகையோட சிம்டம்ஸ் இருக்கிறது, அதாவது ரொம்ப டயர்டாகி சுணந்து போகிறது, அல்லது ப்ளீடிங் சிம்டம்ஸ், இதெல்லாம் இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை. மீடியா அந்த சினிமா படங்கள், அதுவும் அந்த காலத்தில் நம்ம இந்த அஞ்சலி படம்லாம் பார்த்துருப்போம். க்யூட்டான அந்த குழந்தை வந்து பிளட் கேன்சர்னு சொல்லுவாங்க. அல்டிமேட்லி அந்த சைல்டு வந்து அந்த மூவியில் இறந்து போயிடும். ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது. இன்றைய தேதியில் மெடிக்கல் சயின்சஸ் அட்வான்ஸ்டு லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் பல மடங்கு வந்து முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு குழந்தைக்கு பிளட் கேன்சர்னு கண்டுபிடிச்சா 80 to 90% ஆஃப் சில்ட்ரன் கேன் பி கம்ப்ளீட்லி கியூர்ட் அண்ட் தே கேன் லீட் அ நார்மல் லைஃப் லைக் யூ அண்ட் மீ. நம்ம மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அவங்கள்ட்ட காசு இருக்குது இல்லை, அது வந்து 2வது விஷயம். காசு இருக்கிறவங்க அவங்க பணம் பே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. காசு இல்லாதவங்க நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற டிசிஷனை எடுத்து 2010 இந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 15 இயர்ஸாக இந்த டிபார்ட்மெண்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு குழந்தையும் உங்களோட காசு இல்லை அதனால் நாங்கள் ட்ரீட் பண்ண முடியாதுன்னு நாங்கள் இது வரைக்கும். டாக்டர் ஃபீஸ் கிடையாது, பெட் சார்ஜஸ் கிடையாது. இன்வெஸ்டிகேஷன்ஸில் 50% கன்செஷன் கொடுத்துருவோம், மெடிசின்ஸில் 20% கன்செஷன் கொடுத்துருவோம். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சென்டர் டு டூ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் இன் சதர்ன் தமிழ்நாடு. வாட் இஸ் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்? கேண்டஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பரணி. இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காசி விஸ்வநாதன் அவர்கள் தான் இருக்காங்க, ஹெட் ஆஃப் பீடியாட்ரிக் ஹெமட்டோ ஆன்காலஜி, மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல், மதுரை. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் we have to create the awareness about the cancer அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய மித்ஸ் இருக்கு அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கு. அது எது மித்து எது ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இன்னைக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல் கேள்வியே, what are the types of blood cancer? ஓவரால் கேன்சர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது 10% ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் பிளட் ரிலேட்டட் கேன்சர்ஸ். ஸோ அதில் மெயினாக 3 டைப்பாக நம்ம இதை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து லுக்கீமியா, 2வது லிம்ஃபோமா, 3வது மல்டிபிள் மைலோமா. இதில் குழந்தைகளில் என்ன மாதிரி கேன்சர், பிளட் கேன்சர் எது காமன் அப்படின்னா லுக்கீமியா, அதுதான் மோஸ்ட் காமன். ஏஎல்எல்னு பர்டிகுலர், ஏஎம்எல் ஏஎல்எல் 2 டைப் இருக்குது. அதில் ஏஎல்எல் அக்யூட் லிம்ஃபோபிளாஸ்டிக் லுக்கீமியா, இதுதான் ரொம்ப காமனாக வரக்கூடிய குழந்தைகளில் வரக்கூடிய பிளட் கேன்சர் டைப். இது பெரியவங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா மைலோமா, லிம்ஃபோமா, கிரானிக் லுக்கீமியாஸ், சிஎம்எல் கிரானிக் மைலாய்டு லுக்கீமியா, சிஎல்எல் கிரானிக் லிம்ஃபோபிளாஸ்டிக் லுக்கீமியா, இதெல்லாம் தான் காமனாக நம்ம பார்க்கக்கூடியது. அண்ட் இன்னொரு காமன் கொஸ்டின் என்னன்னா, ஹெமட்டாலஜினா முதல்ல என்ன? நிறைய மக்களுக்கு அந்த அவேர்னஸே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஹெமட்டாலஜிங்கிறது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பிரான்ச் விச் டீல்ஸ் வித் பிளட் டிசார்டர்ஸ். பிளட்னா நம்ம சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள், இதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அப்புறம் இது தயாரிக்கிற இடம் போன் மேரோன்னு சொல்லக்கூடிய, போன் மேரோங்கிறது தான் வந்து பிளட் செல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி. இதில் ஏற்படக்கூடிய வியாதிகளை நம்ம கண்டறிஞ்சு ட்ரீட் பண்ணுறது. இது நாட் ஓன்லி கேன்சர், பிளட் கேன்சர் மட்டும் கிடையாது, கேன்சர் அல்லாத பிளட் டிசார்டர்ஸ் இருக்குது. அந்த டிசீஸையும் கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச் தான் ஹெமட்டாலஜி. ஓகே. ஸோ இப்போ அடல்ட்ஸ்க்கு கேன்சர் வருது, அது சிம்டம்ஸ் நம்ம பார்த்துலாம். பட் குழந்தைங்களுக்கு அப்படின்னும் போது என்ன பர்டிகுலரா பேரண்ட்ஸ் நோட் பண்ண வேண்டிய இந்த ஏர்லி வார்னிங் சைன்ஸ்னு இருக்கும்ல, அது என்னவாக இருக்கும்? கேன்சர், அது குழந்தைகளில் வர கேன்சரில் 2 டைப்பாக நம்ம அதை பிரிக்கலாம். ஒன்று வந்து பிளட் கேன்சர், இன்னொன்று வந்து சாலிட் கேன்சர். பிளட் கேன்சரில் அக்யூட் லிம்ஃபோபிளாஸ்டிக் லுக்கீமியாங்கிறது தான் காமனான கேன்சர். அதில் ஏர்லி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னா, தொடர்ந்து அன்யூஷுவலாக காய்ச்சல், அதாவது சாதாரணமாக காய்ச்சல் இருந்துச்சுன்னா 1 நாள் 2 நாள் தான் காய்ச்சல் இருக்கும், சரியாயிடும். அதே இது தொடர்ந்து காய்ச்சல் நிற்காமல் 1 வாரம் 2 வாரம் இருந்துகிட்டே இருக்குது, இது ஒரு ஏர்லி சைன்.
ஒரு சில சமயம் நெறிக்கட்டிகள் வரலாம். அதை லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம். கழுத்துலேயோ ஆம்பிட்ஸ்லேயோ கிராயின்லேயோ நெறிக்கட்டிகள் வரலாம். ஸோ இது வந்து சைன் ஆஃப் ஏஎல்எல்லாம் இருக்கலாம். அப்புறம் பிளட் கம்மி ஆகும், அதாவது ஹீமோக்ளோபின் குறைஞ்சி போகும். அதனால் ரத்த சோகை, குழந்தை வந்து டயர்ட் ஆயிரும். ஸோ இது ஒரு early sign. இந்த எலும்பு மஜ்ஜையில் தான் ரத்த செல்ஸ்லாம் உற்பத்தி ஆகுது. இந்த பிளட் கேன்சரும் எலும்பு மஜ்ஜையில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அணுக்கள் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் கூடும்போது போன் பெயின்ஸ் வரும். இது வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளில் டிப்பிக்கலாக நம்ம பார்க்க முடியும். சடனாக நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு குழந்தை சிவியர் பெயின், பேக் பெயின் அப்படின்னு சொல்லி, இல்லை கால் நடக்க முடியல, என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லி விளையாடலாம் நிப்பாட்டிட்டு உட்காந்து படுத்தே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இதெல்லாம் வந்து early signs ஆஃப் பிளட் கேன்சர். இன்னொன்று தட்டணுக்கள் குறையிறது. தட்டணுக்கள் பிளேட்லெட்டுன்னு சொல்லக்கூடிய தட்டணுக்கள் குறைஞ்சிச்சுன்னா அந்த ப்ளீடிங் சிம்டம்ஸ் வரும். ஸோ பல்லு மூக்கில் ப்ளீடிங் வரலாம், கை காலில் உடம்புலாம் புள்ளி புள்ளியாக ரெட் டாட்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து early signs ஆஃப் கேன்சர். ஓகே, இப்போ அக்யூட் அண்ட் கிரானிக் 2 விதமான ஒரு டிஸார்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி வேரி ஆகும்னு நீங்கள் சொல்வீங்க? அக்யூட் லுக்கீமியா, அதாவது சடனாக, அக்யூட்னா சடனாக திடீர்னு வரக்கூடிய ப்ராப்ளம். இதுதான் வந்து ரேப்பிடாக குழந்தைகள் வந்து சீரியஸாக ப்ரெசண்ட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஒரு 2 வாரம் 1 வாரம் முன்னாடி நல்லா இருந்த குழந்தை வந்து திடீர்னு சடனாக ரொம்ப சீரியஸ் லெவலுக்கு சிக் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டைப்பாக இருக்கவங்க கேன்சருக்கு நம்ம உடனடியாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவங்க இந்த சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸு, காய்ச்சல், அன்யூஷுவல் காய்ச்சல், நெறிக்கட்டிகள் அதிகமாக புதுசாக வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் த பாடியில் வர்றது, இடுப்பு வலி, கால் வலின்னு சொல்லி அன்யூஷுவலாக இருக்கிறது, ரத்த சோகையோட சிம்டம்ஸ் இருக்கிறது, அதாவது ரொம்ப டயர்டாகி சுணந்து போகிறது, அல்லது ப்ளீடிங் சிம்டம்ஸ், இதெல்லாம் இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசித்து ஃபர்தர் டெஸ்ட், பிளட் டெஸ்ட்டு, அது தேவைன்னா அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு, போன் மேரோ டெஸ்ட் அதெல்லாம் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இமீடியட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு போஸ்ட் தெரப்பிக்கு அப்புறமா குழந்தைங்க அவங்களோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியுமா சார்? எந்த டைப்புன்ற பொறுத்து ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் வந்து மாறும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் சமயத்தில் சிரமங்கள் இருக்கும். பட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தெரப்பி தே கேன் லீட் அ நார்மல் லைஃப். நார்மல் ஸ்கூலுக்கு எல்லாமே போகலாம். இப்போ ஏஎல்எல் அப்படிங்கிறது தான் காமனான கேன்சர். அக்யூட் லிம்ஃபோபிளாஸ்டிக் லுக்கீமியா தான் மோஸ்ட் காமன் கேன்சர் இன் சில்ட்ரன். ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் ஒரு ஓவர்வியூ நான் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு அப்ராக்சிமேட்லி 3 years நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இனிஷியல் ட்ரீட்மெண்ட் வந்து இண்டக்ஷன் கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இது அப்ராக்சிமேட்லி 1 month ட்ரீட்மெண்ட் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு ஒரு 6 monthsக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகிற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும், கன்சாலிடேஷன் ட்ரீட்மெண்ட். இதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 6 months ஆஃப் டயக்னோசிஸ் மெயின்டெனன்ஸ் கீமோதெரப்பின்னு சொல்லுவோம். அது ஒன்ஸ் அ மந்த் ஹாஸ்பிட்டல் வந்தால் போதும். ஸோ தட் இஸ் ஃபார் அபவுட் 2 to 2.5 years. ஸோ ஓவரால் இட் இஸ் 3 years ட்ரீட்மெண்ட். இந்த லாஸ்ட் மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒன்ஸ் அ மந்த் வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போதும். ஸோ ஆஃப்டர் 6 months, இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை வந்து லுக்கீமியாவில் பிளட் கேன்சர்னால ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க, ஸ்கூலுக்கு போக முடியலன்னா ஃபஸ்ட்டு 6 monthsக்கு தான் அவங்க ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்கும். After 6 months we encourage them to go to schools. நீங்க ALL பத்தி மென்ஷன் பண்ணீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி AML அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. அது மக்களுக்கு பிரீஃபா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். AML அப்படின்னா acute myeloid leukemia. If there are 100 children with leukemia, 80% will be ALL, 20% will have AML. That is acute myeloid leukemia. This is a serious type of பிளட் கேன்சர். இதுக்கு வந்து நம்ம 6 months ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது மோஸ்ட்லி இன்பேஷண்ட்டாக ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதோடைய கீமோதெரப்பி வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ தட் தே ஹாவ் டு பி இன் த ஹாஸ்பிட்டல்லே தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏஎல்எல்ல வந்து மெஜாரிட்டி 90%க்கு மேலே கீமோதெரப்பிலே க்யூர் ஆயிரும். whereas in AML அக்யூட் மைலாய்டு லுக்கீமியாவில் கீமோதெரப்பி மட்டும் ஒரு சிலருக்கு போதாது. about 30 to 40% will require allogenic bone marrow transplant for a cure.
ஸோ நீங்கள் சொல்லும் போது அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. அதோட அவேர்னஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது மக்களுக்கு இப்போ அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல அதை பற்றி வாட் இஸ் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அதை சொல்லுங்கள். போன் மேரோவில் தான் நம்ம வந்து எல்லா பிளட் செல்ஸும் உற்பத்தி ஆகுது. ஸோ அதில் தான் நமக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப அதை நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஹை டோஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நார்மல் பர்சன்ட்லேருந்து இருக்கக்கூடிய போன் மேரோவில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு மாற்றி வைக்கிறது தான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. ஆனால் நார்மல் பர்சன்னா லைக் யார்கிட்ட இருந்து நம்ம எடுத்து அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, யார் டோனராக இருப்பாங்க? நம்ம வந்து ஒருத்தங்கள்ட்ட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா ஹெச்எல்ஏன்னு ஒரு டெஸ்ட் பண்ணணும். அது வந்து மேட்ச் இருக்கணும். ஸோ மேட்ச் இருந்து பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் டூயிங் அ டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அந்த மேட்ச் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா சிப்ளிங்ஸ், அதாவது கூட பிறந்தவங்க, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, இவங்க தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு சில சமயம் அவங்களுடைய பெற்றோர்கள் ஃபுல் மேட்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் மேட்ச் ஆகலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு? ஸோ அப்ராக்சிமேட்லி இப்போ ஒரு குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுதுன்னா ஃபுல் மேட்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்ராக்சிமேட்லி 30 to 40% தான். ஸோ 60%க்கு ஃபுல் மேட்ச் கிடைக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம அன்ரிலேட்டட் டோனர் அவங்கள்ட்ட நம்ம ஸ்டெம் செல்ஸை ப்ரொக்யூர் பண்ண முடியும். ஸோ இதுக்குன்னு அன்ரிலேட்டட் டோனர் போன் மேரோ டோனர் ரெஜிஸ்ட்ரிஸ்ன்னு இருக்குது. நேஷ்னல் லெவல்லையும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் டோனர் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள், அதாவது லட்சக்கணக்கான பேருடைய ஹெச்எல்ஏ ரிப்போர்ட், அதாவது மேட்சிங் ரிப்போர்ட்டு, இண்டிவிஜுவல் டோனர்ஸோடைய ரிப்போர்ட்டு அவங்க டேட்டா பேஸில் இருக்கும். இப்போ நம்மளுடைய பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுது, கூட பிறந்தவங்களோ அப்பா அம்மாவோ ஃபுல் மேட்ச் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹெச்எல்ஏ பேஷண்ட்டோடைய ஹெச்எல்ஏ ரிப்போர்ட்டை டோனர் ரெஜிஸ்ட்ரிக்கு அனுப்புவோம். அவங்க டேட்டா பேஸில் செக் பண்ணி சொல்லிடுவாங்க மேட்சிங் இருக்குது, டோனர் அவைலபிள், நாட் அவைலபிள். ஸோ அவைலபிள்னா அந்த டோனர்கிட்டருந்து நம்ம ஸ்டெம் செல்ஸை ப்ரொக்யூர் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் மெயினாக கேட்க வேண்டியது, கேன்சர் அப்படின்னாலே பெரும்பாலான மக்கள் அதை பார்க்குற விதமே வந்து உயிர்கொல்லி நோய். அது ஒரு வந்துட்டாலே அதோட சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு மித் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போன்னு இல்லை, இப்போதுலேருந்தோ வந்து கேன்சர் வந்தாலும் ஒரு பயம் ஏற்படும். ஸோ நீங்கள் எப்படி சொல்லுங்கள், அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ரேட் ஆஃப் சக்ஸஸ் ரேட் அது என்னவாக இருக்குது அப்படின்னு? மீடியா, அந்த சினிமா படங்கள், அதுவும் அந்த காலத்தில் நம்ம இந்த அஞ்சலி படம்லாம் பார்த்துருப்போம். அந்த க்யூட்டான அந்த குழந்தை வந்து பிளட் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அல்டிமேட்லி அந்த சைல்டு வந்து அந்த மூவியில் இறந்து போயிடும். ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது. இன்றைய தேதியில் மெடிக்கல் சயின்சஸ் அட்வான்ஸ்டு லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் பல மடங்கு வந்து முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. 1950களில் 60களில் நம்ம இந்த பிளட் கேன்சர்னு கண்டுபிடிச்சோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இட் இஸ் அ டெத் சென்டென்ஸ். ஆனால் இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு பிளட் கேன்சர்னு கண்டுபிடிச்சா 80 to 90% of children can be completely cured and they can lead a normal life like you and me. ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. நம்ம மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸில் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அதை பற்றி we have to know. நம்மளுடைய நோக்கம் இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டிபார்ட்மெண்ட் பீடியாட்ரிக் ஆன்காலஜி, குழந்தைகளுக்கான புற்றுநோய் சிகிச்சை பிரிவு எதுக்காக இங்கே கொண்டு வந்தது அப்படின்னா, எந்த ஒரு குழந்தையும் பணம் இல்லை, அதனால் என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்ற போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு குறிக்கோள். ரெண்டாவது குறிக்கோள், எந்த ஒரு கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கும் உலகத்திலேயே என்ன பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்கணும். இது ரெண்டு தான் நம்மளுடைய குறிக்கோள். இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து 3 பேர். ஒன்று வந்து ஃபவுண்டர் ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சேதுராமன், ரெண்டாவது டாக்டர் குருசங்கர் சேர்மன், மூணாவது டாக்டர் ஜெயபோஸ். டாக்டர் ஜெயபோஸ் இஸ் அ சீனியர் ஆன்காலஜிஸ்ட், பீடியாட்ரிக் ஆன்காலஜிஸ்ட். He is from Tamil Nadu. He is settled in New York. So he is a practicing pediatric oncologist with 30 years experience. He is contemporary of Dr. சேதுராமனுடைய கிளாஸ்மேட் மாதிரி. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இன்றைக்கி யூஎஸில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வளர்ந்த ஊரில் அந்த குழந்தைகளுக்கு அதே ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுன்ற நோக்கத்தில் இந்த டிபார்ட்மெண்ட்டை அவர் வந்து ஆரம்பித்தார். அதுக்கு டாக்டர் குருசங்கர் அண்ட் டாக்டர் சேதுராமன் along with Dr. Jebose set up this department in the year 2010 and this department was inaugurated by Dr. Abdul Kalam. Oh wow. So we give the best care possible, whatever is needed for the child with the cancer as per international standards.
ஓகே. ஸோ கேன்சர்னாலே நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு பணக்கார வியாதிப்பா அது வந்தாலே ஃபினான்ஷியலாக நம்ம உயிர் போகோன்ற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் அந்த பேஷண்ட்டோட மனநிலைமை வந்து ஃபினான்ஷியலி நம்ம எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மீனாட்சி மிஷன் வந்து தே ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப் பை ஹெல்பிங் பீப்புள் வித் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ வாட் இஸ் தட் ஸ்கீம்? வி ஹேவ் டு நோ அபவுட் இட். கேன்சர்னு சொன்னோடனே பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். செகண்ட் ஷாக் இஸ் த ஃபினான்ஷியல் டாக்ஸிசிட்டி. இப்போ சாதாரண ஒரு மருத்துவத்துக்கோ ஒரு ஆப்ரேஷனுக்கோவே எல்லா மருத்துவமே வித் டே பை டே நம்மளுடைய பணவீக்கம் அதிகமாகிட்டே போகிறதுனால விலைவாசி கூடுறதுனால எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு காஸ்ட்டு இருக்க தான் செய்யும். ஸோ இது வந்து அந்த பெற்றோர்களுடைய ரெண்டாவது பெரிய ஒரு இடி விழுந்ததுக்கப்புறம் இன்னொரு இடி விழுகிற மாதிரி. ஸோ இதை உணர்ந்து தான் நம்ம மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அவங்கள்ட்ட காசு இருக்குது இல்லை அது வந்து ரெண்டாவது விஷயம். காசு இருக்கிறவங்க அவங்க பணம் பே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. காசு இல்லாதவங்க நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற டெசிஷனை எடுத்து 2010 இந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 15 இயர்ஸாக இந்த டிபார்ட்மெண்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு குழந்தையும் உங்களோட காசு இல்லை அதனால் நாங்கள் ட்ரீட் பண்ண முடியாதுன்னு நாங்கள் இது வரைக்கும் சொன்னதில்லை. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா இதுக்குன்னு சில்ட்ரன் கேன்சர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது செட்டப் பண்ணியிருக்கோம். We collect donations from philanthropists, that is one, and we utilize government schemes, Tamil Nadu scheme, central government schemes. மூணாவது fund raising by online platforms. நாலாவது we conduct a fund raising event every year. அஞ்சாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டோட பில்ஸை கம்ப்ளீட்டாக வெய்வ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதாவது டாக்டர் ஃபீஸ் கிடையாது, பெட் சார்ஜஸ் கிடையாது, இன்வெஸ்டிகேஷன்ஸில் 50% கன்செஷன் கொடுத்துருவோம், மெடிசின்ஸில் 20% கன்செஷன் கொடுத்துருவோம். ஸோ பேசிக்கலி அவங்க என்ன பணம் கட்டணும்னா பிளட் டெஸ்ட்டுக்கான 50% அமௌண்ட், மருந்துக்கான 80% அமௌண்ட். இது ரெண்டு தான் பணம் அவங்க கையிலேருந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே நிறைய குழந்தைகளால் பெற்றோர்களால் செலவு பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம இருக்கிற ஃபண்டிலேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2500 சில்ட்ரன் இந்த லாஸ்ட் 15 இயர்ஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் 80% குழந்தைகளுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு 20% குழந்தைகளுக்கு தான் அவங்கள பெற்றோர்களோட இதை செலவு பண்ணி அவங்க சொந்த காசு போட்டு செலவு பண்ண முடியும். மிச்சம் இருக்கிற 80% குழந்தைகளுக்கும் நம்ம வந்து ஃபண்டிலேருந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, தட்ஸ் ரியலி அ குட் திங் சார். ஐ அப்ரிஷியேட் இட். பிகாஸ் ஏன்னா ஃபினான்ஷியல் அப்படின்னு வரும்போது மக்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையும் காப்பாற்றிக்கணும், அதே சமயத்தில் பணம் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஐ திங்க் மீனாட்சி மிஷன் ஹஸ் டன் அ குட் ஜாப் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் போனோம் அப்படின்னாலே பல நகரங்கள் பற்றி யோசிப்போம், இங்கே போனால் அது கரெக்டாக இருக்கும், இல்லை வெளிநாட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் மீனாட்சி மிஷன் நம்ம மதுரை மக்களுக்காக மதுரையில் we have to open a scheme like this and we have to provide better and advanced treatment அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. So we have to know and the possibilities of doing all these. கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா கீமோதெரப்பி, சர்ஜரி, ரேடியேஷன், ஆன்காலஜி, இது மூணும் தான் நமக்கு தேவை. இதுக்கான அனைத்து ஸ்பெஷலிஸ்ட்டும் இங்கே இருக்காங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் ஆர் தேர் டு டேக் கேர் ஆஃப் சில்ட்ரன் வித் கேன்சர். இதில் வந்து 24 hours லெபார்ட்டரி இருக்குது, 24 hours பிளட் பேங்க் இருக்குது, 24 hours வெல் ட்ரெயின்ட் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்சஸ் டேக்கிங் கேர் ஆஃப் சிக் சில்ட்ரன் இந்த ஐசியூ. ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடிய சீரியஸாக இருக்கக்கூடிய குழந்தைகளில் ஐசியூவில் பார்த்துக்கக்கூடிய வசதிகளும் நமக்கு இருக்குது. அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்னா ரேடியேஷன் ஆன்காலஜியில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ரேடியேஷன் கொடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு ரேடியேஷன் கொடுக்கணும், ஏன்னா அந்த இடத்துல புற்றுநோய் இருக்குது. சைடில் இருக்கிற பக்கத்தில் இருக்க ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணக்கூடாது. அட்வான்ஸ்ட் மிஷின் எப்படி இருக்குன்னா அந்த டேமேஜை கம்மி பண்ணிடும். ஸோ நம்ம எந்த இடத்துல ரேடியேஷன் கொடுக்கணுமோ அதை மட்டும் டார்கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ சைடில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்மல் ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ண ரேடியேஷன் மெஷின்ஸ் இருக்குது. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ஒன்லி வெரி ஃபியூ சென்டர்ஸ் டூ இட். இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட். தமிழ்நாடுன்னு எடுத்தோம்னா ஒரு 1 or 2 few centers only do the bone marrow transplant.
இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராபப்ளி ஒரு லார்ஜ் வால்யூம் சென்டர் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50 டிரான்ஸ்பிளான்ட் பர் இயர் பண்ணுற சென்டர்னா வெரி ஃபியூ இன் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா டாப் 10 இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம வருவோம். மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் வந்து இந்தியா லெவலில் பார்க்கும்போது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டில் டாப் 10 இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம இந்த டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டவுன் சவுத் ஆஃப் தமிழ்நாடுல this is the only center which do bone marrow transplantation and this is the first center to do bone marrow transplant in southern Tamil Nadu. This center started doing bone marrow transplant in 2014. Last 11 years la about 400 bone marrow transplants பண்ணிருக்கோம். அண்ட் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை சுருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேஷண்ட்ஸோட ஃபேமிலிஸ் அவங்களுக்கு அந்த மென்டல் சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல, சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு அதில் வந்து கவனமாக இருக்காங்க அப்படின்னு தெரியணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து பேஷண்ட்டுக்கு கேன்சர்னோடனே லைஃப் அண்ட் டெத் சுச்சுவேஷன் கிளியர்லி எக்ஸ்பிளைன் டு தெம் வாட் இஸ் த டிசீஸ், இது என்ன வியாதி, இது எந்த அளவுக்கு குணமாகும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். இப்போ கேன்சர்னோடனே ஒரு சில சமயம் ஒரு ரொம்ப கிராமத்துலேருந்து வர்றாங்கன்னா கேன்சர் ஆயிடுச்சு பிழைக்காது, நம்ம திருப்பி கூட்டிகிட்டு போயிடலாம், சும்மா இருக்க வரைக்கும் இருக்கட்டும்னு நினைப்பாங்க. 90% வரைக்கும் க்யூர் ஆகக்கூடிய ஒரு பிளட் கேன்சரை நம்ம அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் முயற்சி பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஸோ அதை நம்ம எடுத்து சொல்கிறது ஃபஸ்ட்டு கடமை டாக்டர்ஸ் அண்ட் த டீம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மெம்பர்ஸ்க்கு. அது நாங்கள் அதை என்ஷூர் பண்ணுறோம். ஸோ தட் தே அண்டர்ஸ்டாண்ட் த டிசீஸ் அண்ட் இட் இஸ் பாசிபிள் டு கெட் க்யூர்ட். அது குணமாகுங்கிறத நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்குறோம். ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களுக்கு நம்ம அவங்களால பணம் கட்ட முடியல அப்படின்னா வேரியஸ் என்ஜிஓஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம பண உதவி பெற்று பிளட் டெஸ்ட்டு, இன்வெஸ்டிகேஷன், ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டு எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். நம்மளுடைய ஃபண்டில் இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், ஃபினான்ஷியல் சப்போர்ட். அப்புறம் வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ், வி ஹேவ் சோஷியல் ஒர்க்கர்ஸ், 2 people are there. They counsel them about the situation. They help them to arrange the documents for these government schemes and other online funding இதெல்லாமே பண்ணுறோம். அப்புறம் குழந்தைகள் வந்து ஸ்கூல் போக முடியாது, அப்போ வந்து அந்த we have a teacher. ஸோ அவங்க எந்த கிளாஸ் படிக்கணும் அந்த எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்து அவங்கள they keep in touch with the school curriculum. முடிஞ்ச அளவு அவங்கள படிக்கிறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவோம். குழந்தைக்கு ஒரு சின்ன ரூமில் போட்டு உட்கார வச்சு ஒரு ஊசி போட்டு கண்டினியூஸாக குளுக்கோஸில் மாட்டி வச்சுட்டா ரொம்ப கஷ்டம் மேனேஜ் பண்ணுறது. ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு ஏஜ். ஸோ வி ஹாவ் அ ப்ளே ரூம் இன் அவர் டிபார்ட்மெண்ட். ஸோ லாங் டேர்மாக ட்ரீட்மெண்ட் இருக்க வேண்டியவங்க அந்த ப்ளே ரூமுக்கு ரெகுலராக வந்துடுவாங்க, வந்து விளையாடுவாங்க. எல்லா கேம்ஸு, அந்த இன்டோர் கேம்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணுவோம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள்னால் அந்த ஸ்டோரி புக்ஸ்லாம் லைப்ரரி மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து எடுத்து படிக்கலாம். பெற்றோர்கள் கூட புக்ஸ் வச்சுருப்போம், செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தமான புக்குகள் அதெல்லாம் வச்சுருப்போம். நியூட்ரிஷனிஸ்ட், வி ஹாவ் அ நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ இன்ஹவுஸ் அந்த அதாவது ஹாஸ்பிட்டல் ஹேஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட், பட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக நியூட்ரிஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகள் கேன்சர் கீமோதெரபி சரியாக சாப்பிட முடியாது, அவங்களுக்கு கேன்சர்னாலேயே அந்த எனர்ஜிலாம் ட்ரெயின் அவுட் ஆயிரும், ட்ரீட்மெண்ட்னாலேயும் அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ்னாலையும் இன்டேக் குறையிறதுனாலையும் அவங்களுடைய வெயிட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்கள நியூட்ரிஷன் அசஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம், ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் என்ன கொடுக்கலாம், அதெல்லாம் பார்த்து செய்கிறதுக்கு நியூட்ரிஷனிஸ்ட், வி ஹாவ் அ நியூட்ரிஷனிஸ்ட் ஆல்சோ. ஸோ இது மாதிரி வி ஹாவ் சோஷியல் சப்போர்ட் அண்ட் மாரல் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் டு ஹெல்ப் த ஃபேமிலிஸ். ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? த ட்ரீட்மெண்ட் தட் யூ ஹேவ் டன், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் பண்ண பரணி அதோட சக்ஸஸ் ரேட் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும். ஒரு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த இன்னொரு பெண் வந்து அக்யூட் மைலாய்டு லுக்கீமியாவில் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து இப்போ டாக்டருக்கு படிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பையன் வந்து டாக்டர் படிச்சுட்டு இருந்தான். அந்த பையன் அவனுக்கு ஒரு பிளட் கேன்சர் AML வந்திருந்தது. அவங்களும் ட்ரீட்மெண்ட் முடித்து கம்ப்ளீட் ஆகி
அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேன்சருக்கே ட்ரீட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டை எடுத்திருக்காங்க. இன்னொரு பையன் வந்து அவங்க வந்து பிளட் கேன்சர் இல்லை, ஏப்ளாஸ்டிக் அனீமியான்னு சொல்லி போன் மேரோ ஃபெயிலியர், எந்த ஒரு பிளட் செல்ஸும் ப்ரொடியூஸே ஆகாது. ஸோ இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் அது க்யூர் ஆகும். ரொம்ப சீரியஸான கண்டிஷனில், ரொம்ப ஹை ஃபீவரில், ப்ளீடிங் சிம்டம்ஸோடு வந்தாங்க. ஸோ டயக்னோஸ் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட், ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட் தான், ஃபுல் மேட்ச் கிடைக்கல, அப்பா தான் டோனர், ஹாஃப் மேட்ச் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு பையன் வந்து மெடிக்கல் காலேஜில் படிச்சிட்ருக்கான், சிவகங்கை மெடிக்கல் காலேஜில். ஸோ இதெல்லாம் டாக்டரான பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து டாக்டரான சம்பவங்கள். எஸ், கண்டிப்பாக. ஏன்னா ரியல் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சர்வைவர்ஸை. ஸோ அதையும் தாண்டி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், விக்ட்ரி ரன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. போன வருஷம் நடத்தினோம், இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கோம் அது. ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறா, என்ன நடக்குது? விக்ட்ரி ரன்ங்கிறது ஒரு இந்த குழந்தைகள், கேன்சர்லேருந்து குணமான குழந்தைகள் அந்த ஒரு மேரத்தான், மினி மேரத்தானில் கலந்து பங்கேற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சபாஷ், அவங்களே சபாஷ் சொல்லிக்கிறது ஒன்று. ரெண்டாவது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா கேன்சர் க்யூரபிள் இல்லை, சரியாகாது அப்படிங்கிற ஒரு ஒரு மூட நம்பிக்கை, அதை வந்து உடைக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் பார்ட். ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், பேரண்ட்ஸுக்கு இவ்வளோ நம்ம சக்ஸஸ் ஆகிருக்குங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. இதில் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ், நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அதை நாங்கள் பார்க்குறது, அதை பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகிற எங்களுடைய நாங்கள் என்ன டாக்டர்ஸ், ஸ்டாஃப் நர்சஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ஒரு பில்டிங் கட்டுறோன்னா இட் இஸ் நாட் சிம்பிள் திங், இட் ஹேஸ் லாட் ஆஃப் சிம்பிள் திங்ஸ். ஸோ எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ் அண்ட் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் த சைல்ட்ஹுட் கேன்சர். ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னும் போது நான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கேன், லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணுவாங்களா? இஸ் இட் அன் ஆப்ரேஷன் ஆர் ட்ரீட்மெண்ட்? அது கன்ஃபியூஷன் இருக்குது, மக்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அதை பற்றி. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் சர்ஜரி. ஓகே. டோனர்ட்டிருந்து அந்த ஆர்கனை எடுத்து பேஷண்ட்டுக்கு சர்ஜரி மூலமாக அதை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டில் இட் இஸ் நாட் அ சர்ஜரி, it is like blood transfusion. It is not a one day procedure, it's a 1 month process. ஸோ இதில் ஸ்டெப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹை டோஸ் கீமோதெரப்பி ஆர் ரேடியோதெரப்பி கொடுப்போம் பேஷண்ட்டுக்கு. ஸோ தட் பேஷண்ட்டுடைய போன் மேரோவில் இருக்கக்கூடிய கெட்ட செல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோன்னா அந்த கெட்ட செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஹை டோஸ் கீமோதெரப்பி வித் ஆர் வித்தவுட் ரேடியேஷன் கொடுப்போம். டோனர்கிட்டருந்து, நார்மல் பர்சன்ட்லேருந்து அந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம பிளட்டில் இருந்தே கலெக்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு 5 days இன்ஜெக்ஷன் கொடுப்போம், க்ரோத் ஃபேக்டர்னு. அந்த ஸ்டெம் செல்ஸ் போன் மேரோவில் இருக்கக்கூடிய போன் மேரோ ஸ்டெம் செல்ஸ் வந்து பிளட்டில் வந்துடும் 5 days இன்ஜெக்ஷனில். அதை பிளட்டில் இருந்து ஒரு டயாலிசிஸ் மாதிரி ஒரு சின்ன ப்ரொசீஜர், ஒரு 2 hours ப்ரொசீஜர், நரம்பு மூலமாக பிளட்டை எடுத்து அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி இந்த ஸ்டெம் செல்ஸை கலெக்ட் பண்ணுவோம். ஏஃபெரசஸ் டெக்னிக்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெம் செல்ஸை பேஷண்ட்டுக்கு நரம்பு மூலமாக, வெயின் மூலமாக we will infuse like a blood transfusion. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் பேஷண்ட்டோடைய உடம்பில் போய் அந்த போன் மேரோவில் போய் செட்டில் ஆகி அது புது வீடுக்கு வந்த மாதிரி அங்கே வந்து புதுசாக ஸ்டெம் செல்ஸ்லேருந்து பிளட் செல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஒரு 15 to 20 days ஆகும். அந்த ஸ்டெம் செல்ஸை பேஷண்ட்டுக்கு ஏற்றுனதுலேருந்து 15 days ஆவரேஜாக ஆகும் அந்த புது செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். எஸ், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இட் வாஸ் அமேசிங் டாக்கிங் டு யூ. ஏன்னா வந்து கேன்சர் அப்படின்ற ஒரு நோய் பற்றி நம்ம கூகுளில் படித்தாலும் சரி அந்த ஒரு ஆறுதல் நம்மளுக்கு கிடைக்காது. அண்ட் அதை பற்றின அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் எடுத்து மக்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. தேங்க்யூ.